பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ADXL 335க்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதுனா ADXL 337க்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா IR சென்சாருக்கு எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். IRனா இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்ஃப்ராரெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிவி ரிமோட் இருக்குது பாருங்கள், அந்த டிவி ரிமோட்டே என்ன ஒரு இன்ஃப்ராரெட் சென்சார் தான். ஓகே, அந்த இன்ஃப்ராரெட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது, அது நீங்கள் மொபைல் ஃபோனில் கூட இருக்குது. இப்போ நம்மளுடைய டார்ச்சு இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ரிமோட்டில் இருக்குது. அந்த ரிமோட்டில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் கேமரா முன்னாடி வச்சு அந்த ரிமோட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்னாகும், அந்த ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் எல்இடியோ இல்லை ரெட் கலர் எல்இடியோ என்ன ஆகும், பிளிங்க் ஆகுது, நமக்கு மொபைல் லென்ஸ் வழியாக தெரியும். நார்மலாக ஹியூமன் ஐஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகாது, ஒரு கேமரா லென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஓகே, அப்போ அந்த இன்ஃப்ராரெட் சென்சார் தான் எப்படி நம்ம இங்கே கோடிங் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ அந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 0 or 1 டிரெக்ட் சென்ஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1ன்னு வரும், சென்ஸ் பண்ணாதப்போ 0ன்னு வந்து கொடுத்துருக்கும். ஓகே, இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுங்க. இப்போ IR சென்சார் வந்து என்ன பண்ணிருக்கேன், 2வது பின்னில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த IR சென்சார் என்ன பண்ணியிருக்கேன், பின் மோடில் இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம சென்சார்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இன்புட்டாக செட் பண்ணிக்கணும். நமக்கு அவுட்புட்னா அந்த பின்னை அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து நான் காமனாக கோடிங் அப்லோட் பண்ணுறதுனால நான் இது போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த சென்சாருக்கு இந்த அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இதை சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நான் கோடிங் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ IR ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறேன், IRோட வந்து பிரிண்ட் பண்ணுங்க. IRங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூஸ் இருக்குது, ஏன்னா டிஜிட்டல் ரீடில் ரீட் பண்ணுறது தானே நமக்கு வந்து IRல ஸ்டோர் ஆகும். அப்போ டிஜிட்டல் ரீடு IR_, சென்சார் அதான் நம்மளுடைய இன்புட்டுக்கான வேரியபிள். அந்த சென்சார் பின்னில் இருக்க வோல்டேஜ் வந்து என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக IR அப்படிங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும், இந்த IRல வந்து 0ன்னு இருக்கா 1 இருக்கா அது வந்து அப்டேட் ஆகும். அப்போ IR வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணேன், எல்இடியை வந்து ஹை பண்ணு, IR ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா லோ பண்ணு. என்ன பண்ணேன், எல்லாத்துக்குமே அதே சேம் எல்இடி தான் வச்சுருக்கேன், அதே சேம் கோடிங் தான். ஓகே, இதில் எதுவுமே பெருசாக மாற்றலை. என்னென்னா சென்சார் கண்டிஷன் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா LC.clear டிலே 500 milliseconds இது தான் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கோடிங்லாம் ஒன்று தான், பட் அங்கே யூஸ் பண்ணுற ரீட் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, கண்டிஷன் செக் பண்ணுறது மட்டும் தான் மாற்றிருக்கேன். ஓகே, இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அந்த சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா IR அப்டேக்கல் சென்சருக்கான ப்ரோட்டியஸ் லைப்ரரி வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிருக்கேன், அந்த ப்ரோட்டியஸ் லைப்ரரி இப்போ அந்த ப்ரோட்டியஸ் லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா VCC கிரவுண்டு அவுட்டு. ஓகே, அவுட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பின் Arduino அங்கே அல்ட்ராசோனிக் சென்சருக்கு என்ன பண்ணோம், நம்ம டேரெக்டாக வந்து அது வந்து ஒரு வேரியேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனலாக் சென்சார் வந்து கனெக்ட் பண்ணோம். இங்கே என்ன பண்ணுவோம், டிஜிட்டல் சென்சார். ஏன்னா IR சென்சாருங்கிறது ஒரு அனலாக் கிடையாது, ஒரு டிஜிட்டல் அவுட்புட். அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணுங்க. அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 5 volt உள்ளே போகும், இல்லைன்னா 0 volt உள்ளே போகும். அப்போது அந்த சென்சார் அதே மாதிரி தான். அப்போ இந்த சென்சார் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் வோல்டேஜ் 5 volt. இதில் வந்து பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து IR ரிசீவர். இந்த ஒயிட் கலர் நமக்கு IR எல்இடி, இன்ஃப்ராரெட் எல்இடி. ஓகே, அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது என்ன டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ இதுலேருந்து என்ன சிக்னல் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது என்னென்னா டிரான்ஸ்மிட்டர், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ரிசீவர். அப்போ அந்த ஒயிட் கலரில் வந்து நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன உள்ளே வந்து பிளிங்க் ஆக தெரியும். அதனால் நீங்கள் டிவி ரிமோட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். டிவி ரிமோட்டில் நீங்கள் ஏதாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேமரா லென்ஸ் வழியாக பாருங்கள், உங்களுக்கு அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஓகே, அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, டிவி ரிமோட் வந்து உள்ளே இருக்க போர்டு வந்து போயிடுச்சா போகலையா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இதை நேரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெக்ஸ்பைல் எல்லாமே இருக்கும். இந்த ப்ரோட்டியஸ்க்கான லைப்ரரி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து சிமுலேஷன் தரேன், அந்த லைப்ரரி நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா Arduino வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். Arduino வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியும். அதே மாதிரி LCD, அதுக்கப்புறம் LED. ஓகே, இப்போ அந்த கோடிங் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா Arduino இன்டர்ஃபேஸ் IR சென்சார். அப்போ IR சென்சாருக்கானது எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து LCD வந்து ஸ்க்ரோலிங் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரோலிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா Arduino இன்டர்ஃபேஸ் IR சென்சார், ஏன்னா 5 seconds கொடுத்தனால அது 5 seconds வெயிட் பண்ணுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு IR சென்சார் வந்து 0 இருக்குது, எல்இடியும் லோவில் இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் ரியல் டைமில் ஒரு அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஷாப்பிங் மாலோட டோர் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அப்போ வந்து சென்சார் டிடெக்ட் ஆகாதப்போ டோர் க்ளோஸ்லேயே இருக்கணும் அப்படின்னா டோர் க்ளோஸ்லேயே இருக்கும். அப்போ மோட்டர் வந்து ஆஃபில் இருக்கும்.
இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சென்சார் டிடெக்ட் ஆகுது. டிடெக்ட் ஆன உடனே என்ன ஆகும், டோர் வந்து ஓப்பன் ஆகிட்டு எகெயின் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஹோல்லே வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், லைட் வந்து எரிஞ்சாகலே இருக்கும். அப்போ வந்து மோட்டர் கண்டினியூஸாக வந்து பேக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ அது எல்லாமே ஒரு லாஜிக் யோசிச்சு தான் நீங்கள் கோடிங் போடணும். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, ஐஆர் சென்சார் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு லைட் எரியும். ஐஆர் சென்சார் வந்து டிடெக்ட் ஆகுது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆயிரும். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஐஆர் சென்சாருக்கான கோடிங்கும் இதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரியல் டைமில் செக் பண்ணுறப்போ அந்த அவுட்புட் பின் இருக்குது பாருங்கள். இந்த அவுட்புட் பின்னில் மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் வந்து சென்சார் முன்னாடி கையை கொண்டு போகிறப்ப 0 வோல்ட் வருதா 5 வோல்ட் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு 10K பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் 2 எல்இடி இருக்கும். இந்த 2 எல்இடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும், பவர் எல்இடி. அடுத்து சிக்னல் எல்இடின்னு ஒன்று இருக்கும். அந்த சிக்னல் எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை திருப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு எரியாமல் இருக்கலாம். இந்த பாட்டை திருப்பினதுக்கப்புறம் என்ன ஆகும், எரியும். அப்போ அந்த பாட்டை நீங்கள் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக எங்கே விடுறப்போ வந்து லைட் ஆஃப் ஆகுதோ அந்த இடத்த வந்து சென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கையை முன்னாடி கொண்டு வரப்போ அந்த லைட் எரியணும், கையை எடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடணும். அப்போ அது மாதிரி வச்சுட்டு அப்போ வோல்டேஜ் என்ன வேரி ஆகுதுன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, சென்சார் டிடெக்ட் ஆகிறப்போ 5 வோல்ட்டு, சென்சார் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா 0 வோல்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக்கு நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே, எல்லாமே வந்து நம்ம சர்க்யூட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை செக் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ப்ரோட்டீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் வருதா இல்லையாங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.